வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் நாளை நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு 12 கட்டளைகளை விதித்து தற்பொழுது புசி ஆனந்த் அவர்கள் தற்பொழுது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நம் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்புக்கு வரும்பொழுது நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போது அவரது வாகனத்தை யாரும் இருசக்கர வாகனங்களில் அல்லது வேறு வாகனங்களில் பின்தொடர வேண்டாம். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் கட்டடங்கள், காம்பவுண்ட் சுவர்கள், மரங்கள், மின் விளக்கு கம்பங்கள், மின் கம்பங்கள், மின் மாற்றிகள், வாகனங்கள், கொடி கம்பங்கள், சிலைகள் ஏதேனும் இருந்தால் அதனை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கிரில் கம்பிகள் மற்றும் தடுப்புகள் ஆகியவற்றின் அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும். கண்டிப்பாக உயரமான இடங்களில் மேலே ஏறக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல் நலம் குன்றியோர், பள்ளி சிறுவர் சிறுமியர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் நம் தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளில் நேரில் வந்து கலந்து கொள்வதை தவிர்த்து வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழ வேண்டும். தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அப்பகுதிகளில் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பள்ளி மாணாக்கர்களுக்கும் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கும் எந்தவித போக்குவரத்து இடையூறும் ஏற்படக்கூடாது. காவல்துறை அறிவுறுத்தப்படி அனைத்து வாகன வரவேற்பு நடவடிக்கைகளையும் கழக தோழர்கள் தவிர்க்க வேண்டும். வாகனங்களை நிறுத்தும் பொழுது பிறருக்கு எந்த இடையூறும் இல்லாமல், போக்குவரத்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் நம் தோழர்கள் இதனை கருத்தில் கொண்டு பிறர் மனம் புண்படும் வகையில் பேசுவதோ நடந்து கொள்வதோ கண்டிப்பாக கூடாது. மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடங்களில் அல்லது அங்கே செல்வது, மக்கள் திரும்பி வருவது உள்ளிட்ட வழிகளில் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க வேண்டும். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தேசிய நெடுஞ்சாலைகளில், பிற சாலைகளில், நெடுஞ்சாலை இதர சாலைகளில் இருபுறங்களில் பிளக்ஸ், பேனரோ, அலங்கார வளைவுகள், கொடி கட்டப்பட்ட கம்பிகளோ உரிய அனுமதி பெறாமல் வைக்கக்கூடாது. நம் கழக தலைவர் அவர்கள் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளின் பொழுது தலைவர் அவர்களின் வருகை உள்ளிட்டவை கழக தோழர்கள் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும். காவல்துறையின் விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும். தலைவர் அவர்கள் கலந்து கொள்ளும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் அனைவரும் அமைதியான முறையில் யாருக்கும் எந்த இடையூறும் ஏற்படுத்தாமல் நிதானமாக கலைந்து செல்ல வேண்டும். நம் வெற்றி தலைவர் அவர்களின் ஒப்புதலோடு வழங்கப்பட்ட இந்த முறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று 12 கட்டளைகளை தற்பொழுது விதித்து தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.